உடம்புலயே ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் எது? நம்ம ஜென்ரலா வெயிட்ஸ்லாம் தூக்கிறதுக்கு பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் இதுதான் யூஸ் ஆகுது, இதுதான் ஸ்ட்ராங்குன்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த மசில் ஜா மசில்ங்கிற மசீட்டர் மசில் சின்னதா இருந்தாலும் போனை க்ரஷ் பண்றதுக்கு நட்ஸை க்ரஷ் பண்றதுக்கு கூட ஹெல்ப் பண்றது இந்த மசில் தான். இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் ஆஃப் த பாடி. சாப்பிட்றதுக்கு பேசுறதுக்கு மட்டும் இல்லாம இந்த ஜா போனை ஹோல்ட் பண்றதுக்கும் இந்த மசீட்டர் மசில் கண்டினியூஸா 24/7 ஒர்க் பண்ணுது. அது இல்லாம நமக்கு அனீமியா இல்ல ஜென்ரல் விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இல்லைன்னா நம்ம கிளென்சிங் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி டைம்ல இந்த மசில்ஸ்க்கு ஓவரா ஒர்க் கொடுக்கும் போது ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிதான் இந்த பேஷண்ட்க்கும் காது வலின்ற சிம்டம்ஸ் இருந்தனால அவங்க இஎன்டி டாக்டரை பார்த்துருக்காங்க. பட் காதில் எந்த பிரச்சனையும் இல்லை, இயர் வேக்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமாவும் காதில் வலியும் தண்ணி வர மாதிரி ஃபீலிங்கும் இருந்திருக்கு. கூடவே அவங்களுக்கு பல் வலியும் இருந்தனால என்கிட்ட செக்அப் வரும்போது இவங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்தா பல்லும் நார்மலாக இருக்குது. அவங்களோட மசீட்டர் மசில் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ட்ரிகர் பாயிண்ட்ஸுங்கிற குட்டி குட்டி நாட்ஸ் வந்து இந்த மசீட்டர் மசிலில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மசீட்டர் மசிலில் இருக்க ட்ரிகர் பாயிண்ட்ஸ் தான் இவங்களுக்கு ஜா பெயின், சைனஸ் பெயின், இல்லை காதில் வர வலி, தண்ணி வர மாதிரி ஃபீலிங், இது எல்லாமே அதுதான் கொண்டு வருது. ஸோ இந்த மசிலை நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த மசிலுக்கு ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் மற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே இந்த பெயின்ஸ் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு.